தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மையூர் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் 120 கட்சி மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு தனித்தனியாக மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்கள் என நியமிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மையூர் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இது குறித்து இந்த மண்டபத்தில் அதிகாலையில் முதலே தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வந்துள்ளனர். எப்பொழுதுமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வரும்போது அவருடன் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் என ஒரு படையாக வருவார்கள். இன்று காலை அவர் வரும்பொழுது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக அதிகாலையிலே இங்க நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இங்க வந்த மகளிர் அணியர்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். இது குறித்து இந்த பொதுக்குழு கூட்டத்தை பற்றி தலைவர் என்ன பேச உள்ளார் என இந்த மகளிர் அணியிடம் கேட்போம். தமிழகத்தில் முதல் பொதுக்குழு கூட்டம், தலைவர் வந்து என்ன பேசுவாரு, நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கான எல்லா விஷயத்தையும் தலைவர் சொல்லுவாரு. இனி வரக்கூடிய ஆட்சியில தளபதி ஆட்சி இந்த மாதிரி இல்லாம சிறப்பா நடக்கும், அதை பத்தி பேசுவாங்க. மக்களுக்கான விழிப்புணர்வு எல்லாம், பெண்களுக்கான விழிப்புணர்வு எல்லாமே சொல்லுவாங்க. இனி வரக்கூடிய ஆட்சி தளபதி ஆட்சி நல்லவா இருக்கும். மகளிருக்காக என்ன திட்டங்கள்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க? மகளிருடைய பாதுகாப்புக்காக, பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்காண்டி, பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு. எல்லா மாவட்டத்துல இருந்தும் மாவட்டத்துக்கு 15 பேரும் மகளிர் அணி நிர்வாகியா ஒவ்வொருத்தரும் 16 பேர் வராங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பா ஒவ்வொரு மாவட்டத்துல உள்ள ஒவ்வொரு தொகுதியில உள்ள பிரச்சனைகளை இன்னைக்கு கண்டிப்பா பொதுக்குழு கூட்டத்துல இதுக்கு ஒரு தீர்வா கொடுப்பாங்க, பேசுவாங்க. நம்பிக்கையில நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் ஜாகிர் ஹுசைன். வடமேற்கு மாவட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர், இவங்க எல்லாரும் மாவட்ட பொறுப்புல இருக்கோம். நாங்க இந்த அழைப்பிதழ் எங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. நாங்க தளபதி இன்னைக்கு நிறைய எங்களுக்கு அறிவிப்புகள், நிறைய முக்கியமான தீர்மானங்கள் இன்னைக்கு எடுப்பாங்க அப்படின்றதுக்காக விருதுநகர்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க இது மக்களின் பிரதிநிதியா, எங்க எல்லாருக்கும் தனித்தனி ப்ரொஃபஷன் இருக்கு, ஆனா அதையும் தாண்டி மக்களின் பிரதிநிதியா அவங்களோட பிரச்சனைக்காக நாங்க இங்க இதுக்கு வந்திருக்கோம். அவங்க குறைகளை நாங்க எங்க மூலமா நின்று நாங்க இதை சரி பண்றதுக்காக நாங்க என்னோட பேரு ஜெசிலா எட்லின். நான் விருதுநகர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர். நான் நிறைய மக்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேவை பார்த்துதான் என்ன கட்சியில சேர்ந்திருக்கேன். இன்னும் விஜய் சாரோட நிறைய நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக சேர்ந்திருக்கேன். இந்த மீட்டிங் வந்தது சார் சொல்ற எல்லா விஷயத்தையும் நாங்க அடுத்து பண்ணி 2026 நாங்க கண்டிப்பா டிவிக்கு வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையில இவ்வளவு லேடிஸ் நாங்க சேர்ந்திருக்கோம்.